காக்க ஓர்முகச்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய்ப் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு. பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து தவத்தை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மன வளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 11 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து வழங்கி வருகிறது. இந்த சிறப்பான செய்தியை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லலாம். வாழ்க வளமுடன். இதனைத் தொடர்ந்து சிந்தனை விருந்தாக இன்றைய தலைப்பு திருத்தம் என்றதொரு தலைப்பில் பேராசிரியர் அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வழங்க அன்போடு வரும்படி அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாமா? கேக்குதுமா, நல்ல கேக்குது, தெளிவா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு பஞ்சேந்திர தவம் ஏற்றிய பேராசிரியர் அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா, இந்த இனிமையான மாலை பொழுதில் இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். குரு அவர்களே என்னுள் சூக்மமாக நிறைந்து இருப்பாராக. திருத்தம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் நாம் சிந்திக்க உள்ளோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. மனிதனின் பிறப்பு ஒரு பெரிய நோக்கமுடையது. அவனுடைய அறிவு முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து அந்த முழுமையோடு தானும் ஒன்றி முழுமையாக வாழ்வதே திருத்தமான வாழ்வின் நோக்கமாக இருக்கும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருத்தம் குறித்த கவியோடு பார்ப்போம். திருத்தம் என்றால் மாற்றம் என்று பொருள். தவறென்று தெரிந்தால் தலை வணங்கி ஏற்று
முகபாவம் சுணங்காது முழுதும் மாற்றிடலாம். தவறென்று கூறி திருத்தம் கூறுவோரை கண்டு மன வருத்தம் கொள்ளாது வெறுக்கும் மனம் தள்ளி சுருக்கவே செய்தல் வேண்டும் மாற்றம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கலை எனத் தெரிந்தும் அதை கழனியில் பயிரோடு வளர்ப்போர் உண்டோ? தவறென்று அறிந்து திருத்தம் ஆகுக, அதுவே தரணியில் மனிதராக்கும் உம்மை. காலம் மாறினாலும் நான் மாறேன் என வீராய்ப்பையோடு விற்றிருந்து பயனில்லை. திருத்தம் தரும் ஏற்றத்தை அனுபவிக்க வேண்டுமெனில் மாற்றம் நம்மில் வேண்டும். முதலில் திருத்தம் நம்மிடத்தில் தொடங்க வேண்டும். கவியிலே நம்ம பார்த்தோம். அதன் பின் நாம் வாழும் வீடு, அலுவலகம், பொது இடங்கள், உலகம் என விரிவடைய வேண்டும். நம் வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தெருவை நாம் குப்பை மேடாக மாற்றக்கூடாது. அதில் தவறான செயல். அதில் நமக்கு முதலில் திருத்தம் தேவை. குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே திருத்தமான செயல்பாட்டிற்கான விளக்கத்தை நாம் செய்முறைகளோடு கற்றுத்தர வேண்டும். நாம் அவர்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும். அதாவது எதிலும் பர்ஃபெக்ஷன் தேவை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஸ்கூல் முடிந்து வந்தவுடன் செய்ய வேண்டிய செயல்களான காலணிகளை கழற்றி அதற்குரிய இடத்தில் வைப்பது, புத்தகப் பையை அதற்கான இடத்தில், லஞ்ச் பேக்கில் உள்ள லஞ்ச் பாக்ஸ்களை கிச்சனில் வைப்பது என அந்த அடிப்படையை அவர்களுக்கு முதலில் நாம் கற்றுத்தர வேண்டும். பின் அவர்களை ரெஃப்ரெஷ் செய்தவுடன் வீட்டு பாடம் எழுதுவது போன்றவற்றை திருத்தமுடன் செய்ய நாம் கற்றுத்தர வேண்டும். சிறு வயதிலேயே பெரியோரை மதிக்கும் நற்பண்புகளை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிழையின்றி எழுதும் பழக்கத்தையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் திருத்தமாக இருந்தால் மட்டுமே நம் பிள்ளைகள் அதை ஏற்க சிறிதாவது ஒத்துக்கொள்வார்கள். அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் திருத்தம் வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், பொது இடங்களில் தவறான செயல் தானே. அதாவது என்ன செயல்? பொது இடங்களில் எச்சில் உமிழ்வது. இது எவ்வளவு தவறான செயல். இது மற்றவருக்கு அருவருப்பை அளிக்கும். வண்டியில் போகும்போது கூட நம்ம பார்க்கிறோம், ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அது எவ்வளவோ அருவருப்பா. ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பார்க்கும்போது அழகா அருமையா இருக்கு எல்லாம். அந்த இடத்துல அவங்க இந்த எச்சில் உமிழ்வது, குப்பைகளை போடுவது நமக்கு தவறாக தெரிகிறது. எதை நாம் விரும்ப மாட்டோமோ அதை நாம் செய்யக்கூடாது. அதே போல மக்காத பொருள்களை எறிவது முதலில் தவறு. இதில் திருத்தம் தேவை. மாணவர்களுக்கு தேர்வு நடக்கிறது. எல்லா உலகம் முழுவதும் தேர்வு காலங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் தேர்வு எழுதும் போது நாம் அதிக ஓசை எழாமல் அவர்களுக்கு துணை புரிய வேண்டும். தொலைக்காட்சி விஷயத்திலும் சிறு குழந்தைகளுடன் பெரியவர்கள் போட்டி போடுவதில் திருத்தம் தேவை. நிறைய வீடுகள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. அதுங்க ஆசையா ஓடி வந்து போடும். அப்ப பெரியவங்க நான் பார்க்குற சீரியல் தான் பார்ப்பேம்பாங்க. அந்த இடத்துல நம்ம குழந்தைங்களுக்காக வளையணும். நாம வளையறத பார்த்துதான் அவங்களும் அதை வளைஞ்சு கொடுப்பாங்க. சரி, தினைக்குமே நம்ம அவங்கள தொந்தரவு பண்றோமேன்னு அதுங்கள்ட்டே ஒரு மாற்றம் வந்துவிடும். அந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். அதாவது அந்த மாரல் ஸ்டோரிஸ சின்ன 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 ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. அதுல என்னெல்லாம் குட் ஹேபிட்ஸ் இருக்கோ, குட் டீட்ஸ் இருக்கோ அதை அவங்களுக்கு செயல்பாட்டுல சொல்ற மாதிரி செய்யின்னு சொல்றதை விட இந்த ஸ்டோரி மூலமா செஞ்சு அந்த மாற்றம் அடைந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அடுத்து பார்த்தா, சாலை விதிகளை பின்பற்றுவதில் திருத்தம் வேண்டும். நம் நன்மைக்காகத்தான் சாலை விதிகள் உள்ளது. அது எல்லோருக்கும் தெரியும். அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருத்திக் கொண்டால் நாம் அனைவருக்கும் செய்யும் பெரு உதவியாக இருக்கும் தானே. ஆசைகளின் அளவு அதிகரிப்பதால் துன்பம் ஏற்படுகிறது. அதில் நாம் திருத்தம் பெற வேண்டும்.
பொய் கூறுவதை தவிர்க்க வேண்டும். பொய் ஒரு சங்கிலி தொடர் என்பதை உணர்ந்து நாம் அதில் திருத்தம் பெறுதல் வேண்டும். பெண்ணினத்தை போற்ற வேண்டும். கற்பொழுக்கம் இருவருக்கும் சமம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். பாலுணர்வு கல்வி மாணவ பருவத்திலேயே கொடுத்து கற்பிணரை காப்பதில் திருத்தம் பெற செய்தல் வேண்டும். அதாவது பிறர் மனம் வருந்தத்தக்க செயல்களை ஒருபோதும் செய்யாது இருத்தல். அது நம்மையும் நலன் பழக்கும், மற்றவருக்கும் நலத்தை கொடுக்கும். பிறர் தவறு செய்தாலும் நாம் நம்மை திருத்திக் கொண்டு செயல்பட்டால் நன்மையே விளைவிக்கும் என்கிறார் சுவாமிஜி. தவறு செய்பவர்களை வாழ்த்து மூலம் திருத்த முயற்சி செய்வது சாலச் சிறந்தது. இதனையே நமது குரு அவர்கள் நமக்கு தவ நிறைவில் செய்ய பழக்கியுள்ளார்கள். அதாவது எதிரிகளை கூட கருணையாக வாழ்த்துறோம். இப்ப எவ்வளவு பெரிய ஒரு திருத்தம் அங்க ஏற்படுகிறது. அப்புறம் அடுத்து பார்க்கும்போது தன் முனைப்பை தவிர்த்து, அதாவது ஈகோ இன்றி வாழ நம்மிடம் பயிற்சி உள்ளது. ஆகவே மனவளக்கலை பயிற்சியை நாம் சரிவர செய்தால் நம்மிடம் நிறைய திருத்தங்கள் ஏற்படும். ஒரு சிறு நிகழ்வு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். பெங்களூர்ல தான் ஒரு 250 குடியிருப்புக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு நபர் என்ன செய்யறாரு, தன்னுடைய செப்பல்களை அனைத்தையும் கொண்டு வந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பொதுவான இடத்தில், அந்த கார் பார்க்கிங் இருக்கு இல்லைங்க, 250 பிளாட்ஸ் எவ்வளவு பெரிய இடம், அவருக்குரிய பகுதியில வச்சுட்டாரு. ஆனா மக்கள் அதை விரும்பல. அங்க உள்ள குடியிருப்பு மக்கள் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அசோசியேஷன் வரைக்கும் அது போய் அவருக்கு அதை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு சொல்றாங்க. ஆனா அவர் அதை என்ன பண்றாரு, இல்ல நான் அங்கதான் வைப்பேன், ஒன்னால் ஆனதை பாருன்றாரு. ஸோ அசோசியேஷன்ல ஃபைன் போடுறாங்க. நீ அப்படி வச்சா மாசம் 20,000 ஃபைன் கொடுக்கணுங்கிறாங்க. ஒரு செப்பல் ஸ்டாண்டை தன்னுடைய பகுதியில வைப்பதற்கு பதிலாக பொதுவான இடத்துல வச்சுட்டு அதுக்கு 20,000 ஃபைனும் கொடுக்குறாராம். எவ்வளவு பெரிய ஒரு இது இல்லையா? அந்த இடத்துல அவருக்கு எப்படி மாற்றம் வரணுங்கிறது, ஒரு மாதிரி பயிற்சிகள் ஏதாவது கிடைச்சா அவற்றை அந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். அதனால திருத்தம் நாம திருந்தணும்னு உள்ளுணர்வு சொன்னாதான் அங்க திருத்தம் ஏற்படும். இந்த செயல் படிக்கும்போது எனக்கு இதுக்கு ஆட்டா இருந்துச்சு. அடுத்து பார்க்கும்போது பஞ்சமகா பாதகங்கள் செய்யாததில் திருத்தம் வேண்டும். பாதக செயல்களில் பதிவு, அதாவது விளைவாக வெளிவரும் என்பதை நம் குரு அவர்கள் செயல் விளைவு தத்துவத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார் அல்லவா? செயல் விளைவு தத்துவம் புரிந்தால் நம்ம எதையுமே தவறாக செய்ய மாட்டோம். தனிப்பட்ட வன்முறை பொது வன்முறையில் ஈடுபடுவது தவறு என உணர்ந்து அதில் நாம் திருத்தம் பெற வேண்டும். பொறாமை குணத்தில் திருத்தம் பெறுதல் அவசியம். சினம் நம் உடலையும் உயிரையும் மனதையும் பெரிதும் பாதிக்கும். நம்மையும் பிறரையும் முழுமையாக பாதிக்கும். அதில் நாம் முழு திருத்தம் பெற வேண்டும் என்று சுவாமிஜி ஆணித்தரமாக கூறுறாங்க. அதுக்கு மனவளக்கலை பயிற்சி பெற்ற அன்பரிடம் நிறைவான நல் மாற்றத்தை நாம பார்க்கிறோம். வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கிற செயல்பாட்டுக்கும் வந்த பிற்பாடு அவங்கள்ட்ட வர பிளெக்சிபிலிட்டி நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது ஐந்தொழுக்க பண்பாடுன்ற கொடுத்திருக்காங்க. அதாவது உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம் ஆகிய 5லும் திருத்தம் பெறுதல் அவசியம் என்று மகரிஷி சொல்றாங்க. உணவுன்னு பார்த்தோம்னா சரிவிகித உணவு சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பசித்து உண்ணுவதில் திருத்தம் தேவை. உழைப்பிற்கு ஏற்றவாறு உணவு பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். உறக்கம்னு பார்த்தா early to bed, early to rise, அதாவது அதிகாலை எழுந்திருக்கும் பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 4 to 5 மணிக்குள்ளாவது எழுந்து நம் கடமைகளை மேற்கொள்வதில் திருத்தம் அவசியம். அதிக நேரம் தொலைக்காட்சி, மொபைல் போன் தவிர்த்து சரியான நேரத்தில் உறங்க பழகுதல் வேண்டும். பகல் உறக்கம் தவறு, இரவு உறக்கம் நன்மை பயக்கும். இதில் திருத்தம் அவசியம். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் என்றால் பகலில் உறங்கலாம். அதிக நேரம் உறங்குவது சரியான செயல் அல்ல. உழைப்பு என்று எடுத்துக்கொண்டால் சிறார் தொழிலில் திருத்தப்பட வேண்டும். அந்த சிறார் குழந்தைங்களுக்கு 18 வயதுக்கு முன்னாடி அவங்களுடைய எலும்போ, தசைகள், நரம்பு எல்லாமே வளர்ச்சி குறைவா இருக்கும். அந்த சிறார்களை நம்ம தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடாது. உடல் உறவு அப்படின்னு பார்க்கும்போது உடல் உறவில் கவனமுடன் இருக்க வேண்டும். பால் உணர்வு, பால் உறவு, ஆன்மீகம் இவை 3ம் வெவ்வேறு அல்ல.
என்றும் மற்றொன்றை சார்ந்தது என்பதை உணர்ந்து அதில் தேவையான திருத்தம் செய்தல் வேண்டும். அலைபாயும் எண்ணத்தில் நாம் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது உடல் ஆற்றலாலும் அறிவு திறனும் இருந்த போதிலும் அவற்றை நாம் பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்யாது சோம்பேறியாக இருத்தலில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அல்லவா? பிறர் வளம் பறித்துண்டு பிறர் வாழ்க்கை சுதந்திரம் பறித்தலில் திருத்தம் பெற வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு பயிற்சியை கொடுத்துள்ளார். கருமையத்தை களங்கப்படுத்தும் செயல் அனைத்துமே பாவப்பதிவுகளை உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை. இதில் நமக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு திருத்தம் பெறுதல் வேண்டும் சொல்றாங்க சுவாமிஜி. திருட்டு என்று பார்த்தால் பிறர் பொருளை தெரியாமல் எடுத்துக்கொள்வது மட்டும் திருட்டல்ல. அவங்க பார்க்கலையே நம்ம எடுத்துட்டோமேன்றது திருட்டல்ல. பிறர் பொருளை மனதால் நினைப்பதும் தனக்கு சொந்தமில்லாத பொருளை வைத்திருப்பதும் பெரும் குற்றம் என்று அருள் தந்தை அவர்களும் கூறியுள்ளார்கள். கர்ம வீரர் காமராஜர் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் முதலமைச்சராக வந்த போது அவருக்கு 2 சட்டைகள் 2 கால் சட்டைகள் என கடைசி வரை அதே நெறிமுறைகளோடு அளவாக வாழ்ந்து நமக்கும் வழிகாட்டி உள்ளார். அரசியலில் தேவையான அதிக திருத்தங்களை கொண்டு வந்த முதல்வர் என்று சொன்னால் அது மிகையாகாது. மகரிஷி அவர்களும் இதனையே சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு என்று சொல்றாங்க. ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப உடல் உழைப்பை செய்ய வேண்டும். பிறரை பணிக்காமல் தன்னுடைய பணியை தானே செய்வது சிறந்தது. அதன் காரணமாக மானிட திருத்தம் ஏற்பட்டு மானிட சமத்துவம் ஏற்படும் என்கிறார் மகாத்மா காந்தி அடிகள். இயற்கை அன்னையின் செல்வமே மலைகள், வனங்கள் முக்கிய இயற்கை வளங்கள் ஆகும். இயற்கையை சேதப்படுத்துவது தவறுதானே? இயற்கையை சேதப்படுத்துவதால் மரங்கள் வேரோடு சாய்கிறதல்லவா? இதனால் அது மட்டுமா நடக்கிறது? நிலச்சரிவு, நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அது மட்டுமா? வெள்ளப்பெருக்கு, விளை நிலங்களை பாதிப்பு, வீடுகள் பாதிப்பு உண்டாகிறதல்லவா? மலை பிரதேசங்களில் பல்லுயிர் பெருக்கம் அதனால் பறிக்கப்படுகிறது. இந்த செயலில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என சுவாமிஜி வலியுறுத்தி கூறுகிறார்கள். இப்போது மக்கள் அனைவரும் மலை பிரதேசங்களுக்கு செல்வது வழக்கமாக வைத்துள்ளார்கள். அங்கே அதனால் மக்கள் கூட்டம் எப்போதும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உபயோகப்படுத்திய அந்த பொருள்கள், பிளாஸ்டிக் பொருள்கள் மற்றும் பிற கழிவுகளை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். மலை பிரதேசம் என்னவாக மாறுகிறது? குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இந்த தவறில் நாம் திருத்தம் செய்ய வேண்டும் அல்லவா என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நாம் நம்மை திருத்திக் கொண்டாதான் பிறரை நாம் திருத்த முடியும். அதனால் பொது இடங்களையும் நம்மிடமாக பார்க்க வேண்டும். அடுத்து பார்க்கும்போது காட்டின் வளமே நாட்டின் வளம். நம் சுகபோக வாழ்விற்காக மரங்கள் அழிக்கப்பட்டு வருவது தவறல்லவா? இச்செயல்களில் நாம் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். இயற்கை வளமான மழைநீர் சேமிப்பதில் மனிதர்களாகிய நமக்கு திருத்தம் அவசியம். அந்த நீரை நம் தேவைக்கு தகுந்த மாதிரி சேமித்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா? குடும்பத்தில் ஏதோ தவறு செய்தால் கணவர் மனைவியை மன்னிப்பதோ, மனைவி கணவரை மன்னிப்பதோ அவசியம். அது முடியாது என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என நினைக்கவும் கூடாது. இந்த இடத்தில் மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அது முதலில் யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் கூட சிறந்தவர்கள், அவர்கள்தான் திருத்தம் பெற்றவர்கள் என்று கோடிட்டு காட்டுகிறார்கள். எத்தகைய தீமை செய்திருந்த போதிலும் மன்னிப்பது உயர்வானது, சிறப்பானதும் ஆகும். மன்னிப்பது வீரனின் அணிகலன் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். மன்னிப்பதன் மூலம் வஞ்சம் முற்றிலும் தவிர்க்கப்படும். மனிதர்களுக்கு இதில் திருத்தம் தேவைதானே? அடிக்கடி சினப்பட்டு வந்தால் உயிர் ஆற்றல் வேகம் அதிகரித்து அதிகமாக செலவாகி உடல் நோய்வாய்ப்பட்டு பலவீனமடைந்து நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டியவர்கள்
குறைந்த ஆயுளில் வாழ்கிறார்கள். இங்கு நமக்கு திருத்தம் தேவை. இதற்கு சினம் ஒரு பெரிய காரணம். பொறுமையை கடைபிடித்து சினத்தை தவிர்த்து நமக்கு சினம் எழுபவர் மன்னித்து வாழ்த்தி வாழலாம். இதில் திருத்தம் வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. இதனையே நமக்கு நம் குரு அவர்கள் சினத்தை தவிர்த்து மன்னிக்கும் பண்பையும் வளர்ப்போம் என்று சொல்றாங்க. திருத்தம் என்பது ஒரு பண்பு. அந்த பண்பு நேர்மையாக வாழ்வதற்குரிய செயல்களை பழக்கத்தில் கொண்டு வருவது ஆகும். எண்ணத்திற்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கும் வகையில் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்வதும் வாழ பழகிக் கொள்வதும் உயர்ந்த பண்பாடு என்பதில் நாம் திருத்தம் பெறுதல் அவசியம். ஒரு சிறு நிகழ்வு மூலம் பார்ப்போம். ஒரு கஞ்சன் சில தங்க கட்டிகளை மரத்தடியில் புதைத்து வைத்து தினமும் அதை தோன்றி பார்த்துவிட்டு மீண்டும் அங்கே வைத்துவிட்டு போய் சென்று விடுவான். ஒரு நாள் அவன் அவ்வாறு மண்ணை தோன்றி புதைத்த போது திருடன் ஒருவன் அதை கவனிக்க கஞ்சன் அவ்விடத்தை விட்டு சென்றதும் தங்க கட்டிகளை திருடன் எடுத்து சென்று விட்டான். அதாவது திருடி சென்று விட்டான். மறுநாள் வந்து கஞ்சன் அந்த இடத்தை பார்த்த போது தங்கத்தை காணாமல் புலம்பி அழுதான். அவன் அழுக்குரல் கேட்டு அங்கு வந்த சிலர் ஏன் என்று கேட்க விஷயத்தை கூறினான். அதில் ஒருவர், இதற்கு ஏன் நீ வருந்துகிறாய்? அந்த பொருளை நீ பயன்படுத்தவில்லை, அதனால் அந்த பொருள் இருந்தால் என்ன போனால் என்ன என்று அசால்ட்டாக கூறி சென்றார். இதே போலதான் ஒருவர் தான் கற்றபடி நடவாமல் இருந்தால் அது அவருக்கும் பிறருக்கும் பயன் தராது. அது கஞ்சனின் செல்வம் போன்றே என்று இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இவ்வெண்ணங்களில் திருத்தம் வேண்டும். ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணும் சிலர் சுய வாழ்வில் ஒழுக்கமற்றவராய் வாழ்வதை கலியுகத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆனால் பெரிய புராணத்தில் கூறப்படும் திருநீலகண்ட நாயனார் என்னும் சிவபக்தர் தன் மனைவி இறைவன் மீது இட்ட சத்தியத்திற்காக மனைவியையும் மற்ற பெண்டிரையும் தொடாது வாழ்ந்தார் என கூறுகிறது. இது போல சுய ஒழுக்கம் என்பதில் தேவையான திருத்தம் செய்தல் வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமை என்ன, செயல் என்ன, அதனால் ஏற்படும் விளைவுகள் யாவை, அந்த விளைவை ஏற்றுக்கொள்ளாத தயாரா என சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போது அந்த எண்ண வேகம், செயல் வேகம் இரண்டும் தடுக்கப்பட்டு தடுத்த வேகத்திலேயே அங்கு ஆராய்ச்சி தொடங்கும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். A place for everything, everything in its place. எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பதே மிகப்பெரிய ஒரு திருத்தமாக இருக்கும். அதே போல் do unto others as you would be done by ஒரு பழமொழி இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, எதை ஒருவர் உனக்கு செய்தால் பிடிக்குமோ அதையே மற்றவருக்கு நாம் செய்ய வேண்டும் என்று அதன் பொருள். காந்தியடிகள் தம் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வாழ்க்கை முழுவதும் திருத்தம் மேற்கொண்டு கல்வி கற்று கொண்டு இருந்தார். தம்மை சூழ்ந்தவர்களுக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் கல்வி புகட்டுவதிலும் அதில் திருத்தம் ஏற்படுத்தி கொள்வதற்கும் அவர் சலிப்படையவே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. லண்டனுக்கு சென்று படிக்கும் பொழுது இந்திய கல்வி முறையில் உள்ள குறைகளை அவருக்கு விளங்கின. அதில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களை உணர்ந்தார். இந்தியாவிற்கு திரும்பி வழக்கறிஞர் பணியை மேற்கொண்ட போது முதல் வழக்கில் பேச முடியாமல் உட்கார்ந்த பொழுது வெறும் ஏட்டுக்கல்வி பயனில்லை, நடைமுறை பயிற்சி தராத கல்வியால் பயனில்லை என்பதை உணர்ந்தார். அதற்கான திருத்தங்களை ஐயா மேற்கொண்டார். ரஸ்கின் கடையெனும் கடைத்தேற்றம் என்னும் நூலை படித்துவிட்டு வாழ்க்கையில் புரட்சிகரமான திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு 1904 அவர் தொடங்கிய கல்வி முறையை ஒரு தத்துவமாக உருவெடுத்து என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் 1909 எழுதிய சுயராஜ்யம் என்னும் நூல் புதிய கல்வி முறை பற்றிய அவரது கருத்துக்களை வெளியிட்டார். 1915 மே மாதம் சபர்மதி ஆசிரமத்தை அமைத்தார். அவரது கல்வி முறை அங்கு பின்பற்றப்பட்டது. 1920 குஜராத் வித்யாபீடம் அவரது கல்விக் கொள்கையை ஏற்று செயல்படுத்தியது.
அவரது ஆதார கல்வி முறையை சிறந்த சொல்லோவியமாக தீட்டி காட்டினார். அதுவே ஆதார தேசிய கல்வி என்று கூறப்பட்டு வருகிறது. எழுத படிக்க கற்றல் கல்வியின் நோக்கமோ தொடக்கமோ அல்ல. ஆணையும் பெண்ணையும் கற்றவர்களாக மாற்ற அது வழிமுறை மட்டும்தான். எழுத படிக்க தெரிந்து கொள்வது மட்டும் கல்வியாகாது என்பதனை உணர்ந்து அவ்வெண்ணத்தினை திருத்தமாக கல்வி என்பதன் மூலம் குழந்தையிடமும் மனிதனிடமும் உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றில் அடங்கியிருக்கின்ற சிறந்த ஆற்றல்களை எல்லாம் மலர்வித்து வெளிக்கொணர வேண்டும் என்ற திருத்தமான சிந்தனையை மிகவும் தெளிவாக அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். நம் குரு மகரிஷி அவர்கள் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அருளரங்கம் சென்றுள்ளார். நிகழ்ச்சியில் ஏறத்தாழ 500க்கு மேற்பட்டோர் கலந்து கொள்ள தயாராக இருந்துள்ளார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் மகரிஷி அவர்கள் அரங்கத்திற்கு வரவில்லை என அனைவரும் அவருக்காக காத்திருந்தனர். ஆனால் நம் குரு அவர்கள் அவர் தம் காலணியை கலற்றும் இடத்தில் மற்ற காலணிகள் முறைப்படி அதற்கான இடத்தில் சரிவர அடுக்கி வைக்கப்படவில்லை என்பதால் அவை யாவற்றையும் திருத்தி அடுக்கிய பின்னரே அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளே சென்றார். காத்திருந்த அனைவரும் அவரிடம் தாமதத்திற்கான காரணத்தை கேட்க தயங்கி கேட்கவில்லை. பின் இடைவேளைக்கான நேரம் வருகையில் அவர்கள் வெளியே வந்தனர். யாவருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தன. மகரிஷி அவர்களே அந்த காலணிகளை அனைத்தையும் அழகாக அடுக்கி வைத்திருந்தார். இதை பார்த்ததும் அந்த இடத்திலேயே அத்துணை அன்பர்களும் தங்கள் தவறுகளை உணர்ந்து சங்கல்பம் செய்து சுவாமிஜியிடம் அரங்கத்தில் வந்து மன்னிப்பு கோரியுள்ளார்கள். சுவாமிஜியுடைய அந்த செயல் அத்துணை அன்பர்களையும் திருத்தம் பெற செய்துள்ளது. இது போன்று நம் அன்றாட வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை நாம் ஏற்படுத்தினால் அது நம்மை திருத்தம் பெற செய்து வாழ்க்கையை வெற்றி பாதையாக மாற்றும் என்கிறார் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த ஒரு எண்ணம் நிச்சயம் இருக்கும். ஒரே பொதுவான எண்ணம் ஒன்றே கூறலாம். எப்படியேனும் இந்த எண்ணத்திற்கு திருத்தத்திற்கு உயிர் கொடுத்தே தீர வேண்டும் என்பதை நோக்கியே மனிதனின் அன்றாட ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். அதாவது சரியான வாழ்க்கை பாதையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே எண்ண திருத்தம் என்று சொல்லலாம் அல்லவா? ஆர்வம் உடையவராக இருங்கள். வாழ்க்கையில் புதிய விஷயங்களை ஆர்வமுடன் தேடும் நபராக இருங்கள். தெரிந்த விஷயம் போதும் என்ற மனப்பான்மையை மாற்றி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள். அவர்கள் கூறும்போது கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதே ஆகும். இதை அணு விஞ்ஞானி APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அடிக்கடி கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். தவறு ஏற்பட்டால் அதை உடனே ஒத்துக்கொண்டு நம் அன்றாட வாழ்க்கைக்கு முனைப்போடு திருத்தமோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். உடற்பயிற்சி செய்ய தவறாதீர்கள். வேலை குடும்பம் என்று பம்பரமாய் சுற்றி சுழலும் இந்த பரபரப்பான உலகில் தனக்கென அதாவது மீட் டைம் என்பதையே நம்மில் பலரும் முற்றிலும் மறந்து விட்டோம் என்று தான் சொல்லணும். உடல் ஆரோக்கியமும் அதில் அடங்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து எளிய முறை உடற்பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்து வர வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் திருத்தம் பெற்று வாழ நம் குரு நமக்கு அளித்துள்ள உடலுக்கான உடற்பயிற்சி, மனதுக்கான அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இவையெல்லாம் உடலை சீராய் வைப்பதோடு மட்டுமல்லாமல் மனதையும் புத்துணர்ச்சியாக வைக்க உதவும். நாம் எல்லாவற்றையும் திருத்தமுடன் செய்ய அனுபவம் தேவை. அதற்கு வாசிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். 1000 புத்தகங்களை வாசித்தவர் ஒருவர் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலகில் தலை சிறந்த தலைவர்கள் அத்தனை பேரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
ஒவ்வொரு புத்தக வாசிப்பின் முடிவிலும் ஏதோ ஒரு திருத்தம் நம் வாழ்க்கையில் ஏற்பட்டே தீரும். அதற்கு ஊன்றுகோலாக இருப்பது புத்தக வாசிப்பே என்று சொல்லலாம் அல்லவா? வாழ்க்கையில் மிகப்பெரிய திருத்தம் எதுவென்றால், பயனுள்ள பொழுதுபோக்கில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுதல். அது நம் மனதிற்கும் மூளைக்கும் ஓய்வுடன் கூடிய புத்துணர்ச்சியையும் பெற உதவும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். அது முற்றிலும் உண்மை. நமது வாழ்க்கையின் நகர்வுகளுக்கு நமது எண்ணத்திற்கும் பல வகையில் தொடர்பு உண்டு. பல ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருப்பதை நம்மில் பலர் கேட்டிருப்போம். நமது சிந்தனை, எண்ணங்கள் பல வகையில் நமது வாழ்க்கையுடன் தொடர்பு உடையது. எனவே நமது எண்ணங்கள் எப்போதும் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அதற்கான திருத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம் குரு அவர்கள் வழங்கியுள்ள தவ பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்து மன அலைச்சூழல்களை நம் கட்டுக்குள் கொண்டு வந்தாலே பல விஷயங்களை நம்மால் எளிதில் திருத்தமுடன் செய்து முடிக்க முடியும். தெளிவு நம்மிடம் ஏற்படும். அமைதியான இடத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து சிந்தனையை ஒரே நேர்கோட்டில் வைத்து தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தவம் செய்வதை பழக்கமாக்கி கொண்டாலே நிச்சயம் நம் வாழ்வில் அத்திருத்தம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மகரிஷி வழங்கியுள்ள இரண்டொழுக்க பண்பாட்டை மேற்கொண்டு வாழ்வோம். நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும் செயல்களை செய்வோம் என கூறி வாழ்வில் அனைவரும் திருத்தம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை செவிமடுத்த வேதாத்ரி அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.